ஹாய் வணக்கம், நான் உங்கள் முகமது ராஜா. வெல்கம் டு vlog. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெர்சலான ஒரு கல்ச்சுரல்ஸ் ஈவெண்ட் மட்டும் மெர்சல் இல்லைங்க, அதோட பேரும் மெர்சல் தான். அந்தளவுக்கு ஒரு ஆசமான ஈவெண்ட் சொல்லலாம். அங்கே ஒருத்தங்க பாவமாக நிற்கிறாங்க, மிஸ் டென்ட்ரல். ஏன் டென்ட்ரல் அப்பாய சங்கு ஊதுறாங்க. ஸ்கூல் டீச்சா அது என்ன மாயமோ மந்திரமோ தெரிலங்க. நான் கரெக்டாக போகிறேன், அந்த நேரம் பார்த்து அபயாசம் ஊதுறாங்க. அப்போ தெரிஞ்சு போச்சு, இன்றைக்கி ஏதோ ஒரு பெருசாக ஒரு சம்பவம் நமக்காக காத்துன்னு இருக்குன்னு சொல்லி சம்பவம் இருக்குது பார்த்தீங்க. இட்ஸ் வெரி க்யூட் அண்ட் வெரி ஒர்ஸ்ட்னு சொல்லலாம். அது என்னன்னு அப்புறமா சொல்கிறேன். ஸோ குக்கிங் விட்டர் ஃபயருக்கு நான் போனேன். ஸோ போய் பார்த்தேன்னா அங்கே நான் மட்டும் தான் பையன், எல்லா பொண்ணுங்க உனக்குள்ள அப்படியே ஜாலி, அப்படியே பையன் பொங்குது. பட் அதே சமயம் ஷோ எவ்வளோ தெரிவிக்கிற நம்ம முடத்து சிங்கிள் அப்படியே பார்த்தா சும்மா கெத்தா அப்படியே சுற்றணும்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே ஹாயாக விலாக் பண்ணுறோன்னு சொல்லி வீடியோ எடுத்து சுற்றினு இருந்தேன். ஸோ வெல்கம், கட் பண்ணுங்க. டேய் நீங்கள் குக்கிங் பண்ண வந்திருக்கடா. வச்சு நான் விலாக் பண்ணுறேன். பண்ணு எதை சொல்கிறியா கோஆர்டினேட்டர்? இல்லை, அது பீப் போட வேண்டிய மாதிரி வரும். இல்லை வேணாம், நீங்கள் போகலாம். தேங்க்யூ ஸோ மச். மிஸ்டர் இளன் டென்ட்ரல் கட் பண்ணுறீங்க சாண்ட்விச். இப்போது பாவமாக நிற்கிறாங்களே, இவங்க தான் நம்மளோட ஜட்ஜு குக்கிங் வித்தவுட் ஃபயர். ஸோ மேம் ஹாய், எப்படி பண்ணுறாங்க நம்ம பசங்கள்லாம் கேட்டுரும், சொல்லுங்கள் மேம். ஆக்சுவலி எல்லாருமே ரொம்ப இன்னோவேட்டிவாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லா ஐட்டம்ஸும். ஸோ நீங்களும் ஒரு ஐட்டம் இதில் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை தான் நான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ண போகிறேன். நோ 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 இல்லை நான் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்தோடனே ரொம்ப என்ட்ருவாக இருக்கிற எல்லா கேர்ள்ஸ் கூட்டத்துலையும் நீங்கள் தான் ஒரே ஒரு மேல் இது பண்ணுறீங்க. அதுக்காக ஒரு பெரிய அப்ரோச் இந்த குக்கிங் ட்ரை பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இப்போல்லாம் டான்ஸ் சொல்லிட்டு நிறைய பேர் குக்கிங்கில் தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுதே. ஷுவர் மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் மேம். ஸோ எந்த காலேஜ் நீங்கள்? என்ன டிஷ் இது ஆக்சுவலி? Karachi sandwich. கராச்சி சாண்ட்விச். காக்ராச்சி சாண்ட்விச். ஸோ டீம்மேட் நீங்களே ஏதாவது பேசுங்க, கம்மா ரெண்டு பேரும் வாங்க. The sandwich is made without fire and all the vegetables are used, so it's healthy, and oreganos are used and herbs, so it's good for health. It's no harmless for health. ஸோ என்னாச்சு? ஓ அழகாக இருக்கீங்க, கமான். என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க? Actually, we have converted it now without fire. Why the humor is because we didn't prepare anything. This is Tamil channel மா. அப்படியா? சரிப்பா, ரொம்ப சமைக்கணும்னு வந்தோம், சமையல் கட்டுக்குள்ளே போகாதவங்களா. சரி, நான் அந்த பக்கம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஏதோ செஞ்சு வச்சுருக்கோம். நான் இந்த சைட் பார்க்கணும். வேண்டாம் பார்க்குறவங்க கண்ணை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அது வேறு விஷயம். ஜந்தோட பாடம் தான் சாப்பிட்டா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கேன். இத்திராஜ் காலேஜ்? வெரி நைஸ், ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. நான் ரெகுலராக வருவேன் உங்கள் காலேஜ். ரெகுலராக வருவேன் உங்கள் காலேஜுக்கு. ஆமாம்மா, எல்லா காலேஜுக்கும் தான் எங்கள் மட்டும் சொல்லவே மாட்டாங்க, இவ்வளோ மட்டும். ஸோ சார், ஸோ ஆயிங்க, நீங்கள் கொஞ்சம் இன்சைட் வந்துருங்க. கிளாட் அடிக்குது. எப்படி இருக்குது டிஷ்ஷை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப அழகாக இருக்கீங்க, ரொம்ப டிசைன் பண்ணியிருக்கீங்க. நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன், ஏன்னா சூப்பராக இருக்குது. ஜெம்ஸ்லாம் வச்சு பண்ணியிருக்கீங்க. இட்ஸ் ரியலி அமேசிங். நான் விட்டு நானே இப்போ போய் சாப்பிட்ருவேன் எடுத்து. அப்படின்னா ட்ரிங்க்கு சாக்லேட் மாதிரி சாக்லேட் ட்ரை பண்ணுவோம். வெரி நைஸ். பரவாயில்ல, கோலப்படாதீங்க. ஜட்ஜு முடிச்சோன்னா நான் தான் ஃபஸ்ட்டாக தான் வருவேன். சரி, ஓகே, தேங்க்யூங்க. ஒருத்தராகிட்ட போய் பேசினேன். ஒருத்தர்கிட்டையும் அவங்க என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன டிஷ் யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் எப்படி முடி அடித்து நம்ம டிஷ்ஷை எப்படி ஃபஸ்ட்டு கொண்டு வரலான்னு சொல்லி பிளான் பண்ணி போனேன், போய் பேசினேன். பட்டு அவங்களாம் கொஞ்சம் ஹை லெவலில் பண்ணுறாங்களா, நம்மளாம் அது கிட்ட கூட வர மாட்டேங்கிறோம். ஃபேஸ் ஆக்ஷன் பார்த்து தெரியுது, நல்லா இல்லை. ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். வேற என்ன பாவுண்டா மேம்? சாப்பிட்ற மாதிரி மச்சான் மேம் பாவுண்டா. மச்சான் பாவுண்டா. பேசிக்கலி ஐம் செஃப் மேம். ஸோ அதனால் எது பண்ணாலும் நான் நல்லா பண்ணணும்னு எதிர்பார்ப்பேன். ஸோ அதனால் உங்களுக்கு அவ்வளோ ஃபேவரட்டான டிஷ் கொடுத்தேன். பட் உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்தா என் டிஷ் அவங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் தெரிஞ்சுது. டேய்
நீ எனக்கு கொல்ல தானே பார்க்குறேன்னு சொல்லி ஏதோ மனசுக்குள்ளே என்னை திட்டினது வந்து அவங்க கண்ணில் அப்படியே நான் படிச்சிட்டேன் மேம். நான் பண்ண விஷயம் ஒருத்தங்க சாப்பிட்றாங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது. தண்ணி எதனா கண்டுட்டீங்களா? ஐயா சாண்ட்விச் நம்பி நீங்கள் சாப்பிட்டீங்க பார்த்தீங்களா? ஹேட்ஸ் ஆஃப் வேற லெவல் யூ ஆர். ஸோ இங்கே தான் என் பார்ட்னர் குக்கிங் வித்வுட் ஃபயரில் நான் ரெக்கார்ட் பண்ணல, என்னோட இதே நான் ரெக்கார்ட் பண்ணல. ஸோ அது பதிலாக மற்றவங்க ரெக்கார்ட் பண்ணுறதுனால பிஸி ஆகிட்டேன். சமூக சேவை வந்து கோஆர்டினேட்டர். ஸோ இவங்க வந்து நம்ம பார்த்துக்கணும், இவங்களே வந்து தின்னுருக்காங்க. ஸோ மிஸ்டர் கோஆர்டினேட்டர், உங்கள் பேர்? ஆஷ். நைஸ் நேம் ஆஷ். பட் எங்களுக்கு தராமல் சாப்பிட்றது ரொம்ப பெரிய தப்பு. ஐ ஷுட் டேக். பட் இட் இஸ் வெரி நைஸ். இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. பீடா ஓரளவு இருந்துச்சு. கம்மியில் ஜாஸ்தி நிறைய இருந்துச்சு. ஸ்ப்ரைட்டில் என்ன சோட வேணால் யூஸ் பண்ணலாம், பட் வெர்ஜின் பர்டிகுலர் ஸ்ப்ரைட் கொஞ்சம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸ்ப்ரைட் தென் ரைட்டுக்கு வந்து புதினா வெரி நைஸ். தேங்க்யூ ஸோ மச். வெயிட் பண்ணுங்க. ஆட சொல்லுங்க, எம்பப்பியானது இது கூட சொல்லுங்க. அப்படி லைட்டாக போடுறது ரொம்ப வேணாம். இது வச்சு எல்லாத்தையும் திங்குவோம்ல, போதங்க. ரொம்ப வேணாம். This just gives an orange flavor. இல்லை ரொம்ப வேணாம் ஃப்ளேவர். இதோட புது மிஷின்லாம் வச்சு சுற்றுறாங்க ஆனியன் கட் பண்ண. கை வச்சுக்காம That little princess. நீங்க என்ன பண்ணீங்க? நான் சாண்ட்விச் பண்ணேன். சாப்பிடலையா? அவன் எதுவும் பண்ணல, போட்டு எடுத்துக்கலாம். மச்சாங்க பண்ணண்டா பாடுறா. என்னது அது? That is sandwich. Please try. Come on. Let's have. சாப்பிட்டு நாளைக்கு நம்ம யாரும் சொல்ல விரும்பல. ஸோ நீங்கள் பிடிச்சது வந்து ப்ளூ ஓஷன் லெமனேட். அதோட ஹாலிவுட் நேம் வந்து நீல மழைச்சாறு. எல்லாருக்கூடயும் ஒரு இன்டர்வியூ எடுத்ததுக்கப்புறம், எல்லா கேர்ள்ஸும் பார்த்துருக்கப்புறம், எல்லா கேர்ள்ஸ்கிட்ட பேசுறதுக்கப்புறம், எல்லா கேர்ள்ஸ்கிட்டையும் நோ நம்பர் ஒன்லி பேசினேன். நோ நம்பர் தவறான செயல், மிக தவறான செயல். பட் ஆனால் வெரி நைஸ் இதுன்னு சொல்லலாம். எல்லோரும் வந்து ரொம்ப ஒரு பேஷனேட்டடாக ரொம்ப ஒரு நல்லா பண்ணாங்க. அவங்களோட ஒரு ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது இல்லாமல் ஜஸ்ட் அவங்க வந்து ஒரு குக்கிங்லேயே ஒரு மாஸ்டர் செஃப் அளவுக்கு ஒரு திங்ஸ் வந்து வீட்டிலேருந்து கொண்டு வந்து அவ்வளோ ஒரு அமேசிங்கான டிஷ்ஷை வந்து டெலிவரி பண்ணி அவ்வளோ அழகாக வந்து கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் வித்திராசன் வந்திருந்தாங்க, எம்ஓபி வந்திருந்தாங்க, ஸ்டெல்லா வந்திருந்தாங்க. ஆல் கேர்ள்ஸ் இதில் தான் வந்திருக்காங்க. நான் மட்டும்தான் பையன் அதில். ஸோ அதில் வந்து எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. சரி ஓகே, அந்த உள்ளுக்குள்ள ஃபீல்ஸ் தான் அப்படியே பொங்கிட்டு வெளியே வருது. அதெல்லாம் எதுக்கு இப்போது, அதை விடுங்க. மேம் உங்கள் முகத்தை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது. டிஷ் எப்படி இருந்துச்சு? அது எந்த தானே சைலன்ஸ். அது கண்டிப்பாக இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ மேம். என்னையே பார்க்குறீங்களா? ப்ரைஸ் தருவீங்களா? ப்ரைஸ் என்னையே பார்க்குற மாதிரி இருந்தது சொன்னால. டிஷி பட்ஸ் என்னம்மா பண்ணுறோம், கற்றுக்கணும் அவங்ககிட்டேருந்து. ஹேமந்த் வாங்க. இல்லை ஹேமந்த் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணுறீங்க? நாளைக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க. டே எப்படி போயிட்டுருக்கு? மெர்சல் எப்படி போயிட்டுருக்கு? ஒரு கேள்வி கேட்டால் அப்படிலாம் என்ன சொல்லிட்டே வாங்க. நேற்று அண்ணனோட மேரேஜ் அனிவர்சரி அதெல்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்திருக்காரு. எப்படிண்ணா உங்களால் உங்களால் மட்டும் எப்படி முடியுது? ஆர்வம், ஈடுபாடு, கொஞ்சம் பற்று. அதனால் வேறு எதுவும் நம்மளுக்குன்னு ஒரு கடமை கொடுத்துருக்காங்களே, அந்த கடமையை வந்து நம்ம ஃபுல்லாக முடிக்கணும். அதனால தான். சூப்பர்ண்ணா, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆல் த பெஸ்ட். இன்னும் 100 வருஷம் நீங்கள் சந்தோஷமாக உங்கள் ஒய்ஃப் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். மேலும் மேலும் இந்த நாட்கள் வர வாழ்த்துக்கள். அண்ட் ஈவன் சூப்பர்ண்ணா, நல்லா பார்த்துக்கிறீங்க. சார்ஜன் டீம் தண்ணி குடிக்க கூட வெளியே அனுப்ப மாட்டேங்கிறாங்க. பிஸிஸா சார்? இவங்க கூட தான் கேம்ப்லாம் போயிருக்கேன். 3 நாள் கேம்ப் இவங்க கூட குப்பை கொட்டியிருக்கேன். ஸோ இவ்வளோ லேட்டாக வரியாடா? என்னடா பர்ஃபார்ம் பண்ணுறேன்? காலையில் வந்துட்டேன்டா. காலை வந்து எங்கடா சுற்றில? அதை போய் இங்கே பார்க்கவே இல்லை உண்டேன் நான். நீ
நீ பார்க்காது ஓந்த ஒர்க்கில் எப்படி போகுது? நைட்டில் ஒர்க் பண்ணியா? நைட்லாம் ஒர்க் பண்ணியா? என்ன ஒர்க் கேட்குறேன்? இது கேட்கலடா. ஒர்க் பண்ணியாண்ணா? நீங்கெல்லாம் பேட்ச் நிறைய ஒர்க் பண்ணேன். எந்த ஒர்க்கு கேட்குறேன்? நீ எது படிப்பு நல்லாவே தெரியுது. இல்லைடா வீட்டில் தூங்கினேன். தூங்க மட்டுமா செய்வேன். ஜூஸ் குடிச்சியா இல்லை? குடிக்க கேரட் ஜூஸ். கேரட்டா? நான் மைனீஸ் நினச்சேன். பேச மாட்டான். பிஸி ஆகிட்டார் புள்ள. கோச்சேர்மேனாடா? ஹோஸ்ட் கிளப் பிரசிடென்ட். பிஸி மேன். எனக்கு ஒரு 60 செகண்ட் ஃபேம் கூட தர மாட்டேங்கிறீங்க. தரல எனக்கு. டேய் என்னடா பேச? வ்ளாக்டா ராவாக இருக்கணும். ரெண்டால் ஃபேஸ் பெயிண்டிங் போகலாமா? வேணா கூடவா போகிறேன். நாலு கூத்துருங்க. ஐயா ஆண்டி இதெல்லாம் மெமரிஸ் ஆண்டி. சின்ன வயசில் சாப்பிட்டது. எவ்வளோ? 20 ரூபா. ஓகே, எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபேஸ் பெயிண்டிங் போகலான்னு சொல்லி போனோம். போயிட்டு அவங்க தீம் கொடுத்தது வந்து ஏதாவது ஒரு கோலிவுட் ஸ்டைலில் பண்ணலான்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் வந்து கோலிவுட் ஸ்டைலில் வந்து ஒரு ரொம்ப ஒரு பழைய காலத்தில் வந்து இந்த சினிமாக்கெலாம் முன்னாடி அது முன்னோர்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஒரு நாடக மேடையாக இருந்துச்சு, நாடக வேஷமாக இருந்துச்சு. நாடக வேஷத்தில் வந்து புள்ளி வேஷம் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு டைப்பாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து அது பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணி டிண்டரில் வரைய சொன்னேன். அவங்களும் வரைஞ்சாங்க. ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக வரைஞ்சாங்க. வரையும் போது எனக்கு வந்து அது வந்து ரொம்ப ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லலாம். ஏன்னா நம்மளோட முன்னோர்கள் நம்ம சினிமா சொல்லி அவங்கள போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி நான் வந்து என் ஃபேஸில் வரைஞ்சது. ஐ எம் வெரி ஹாப்பி. அதுக்கு ப்ரைஸ் கிடைக்கல அது செகண்ட்ரி. அவங்க டீம் பண்ணுறது செகண்ட்ரி. எனக்கு அது பண்ணணும்னு ஆசை, அது பண்ணேன். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லலாம். பொண்ணுங்க இருக்காங்க, 2 பொண்ணுங்க. அஸ்வினி அண்ட் இன்னொரு பொண்ணு பேர் வந்து தெரியல, சாரிம்மா, சீரியஸாக அவங்ககிட்ட கான்டாக்ட் இல்லை நான் தெரில. ஆனால் 2 பொண்ணுங்க வந்து நான் மூஞ்சில் வரைஞ்சா ஆகணும், உன்னை வச்சு தான் நான் டெஸ்ட் பண்ணுன்னு சொல்லி 2 பேரும் 2 கலர் எடுத்து 2 ப்ரஷ் வச்சுட்டு என் மூஞ்சிலே தான் வரைகிறாங்க. ஏய் விடுங்கடி, நான் போனேன்டி, வேலை இருக்குடி, நெக்ஸ்ட் ஈவெண்ட் இருக்குடி. நோ, உட்கார வச்சு நான் கிறுக்குவேன், நீ வாங்கி தான் ஆகணும், என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு சொல்லி அவங்க பார்த்து இன்ஸ்டா ஐடி இங்கே வரைகிறாங்க, அவங்க பார்த்து ஃபேஸ்புக் ஐடி இங்கே வரைகிறாங்க, அவங்க பேர் வரைகிறாங்க, நம்பர் வரைகிறாங்க. என்னங்க வச்சுருக்கீங்க? என்னை பார்த்தா எப்படி தெரியுது? இல்லை பஸ் ஸ்டாண்டில் ஏதாவது ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி தான். அதனால் விட்டுருங்க, அப்படியே முடிச்சுப்போம். ஸோ ஈவெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஐ எம் வெரி வெரி ஹாப்பின்னு சொல்லலாம். ஒரு மெர்சலான ஈவெண்ட்டில் ஒரு மெர்சலான பர்ஃபார்மன்ஸ், மெர்சலான ஒரு குக்கிங் ஃபேர், மெர்சலான ஒரு ஃபேஸ் பெயிண்டிங் எல்லாமே பண்ணது வந்து ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். அதுவே எனக்கு நிறைய ப்ரைஸ் வின் பண்ண மாதிரி தான். டிஸ்ட்ரிக்ட் ரோட்டரி கவுன்சில் அவங்க ரொம்ப ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள். சூப்பரான ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்கீங்க, சூப்பராக டெலிவரி பண்ணியிருக்கீங்க, ரியலி வெரி நைஸ். அண்ட் சேர்மன் செல்வா ப்ரோ சூப்பர் விதல். இதே மாதிரி நிறையா நீங்கள் ஈவெண்ட் பண்ணணும், ஈவெண்ட் பண்ணி மேலும் மேலும் பெரிய லெவல் வரதுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்க ஆசைப்படுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே தம்ஸ்அப் கொடுங்க, தம்ஸ்அப் கொடுங்க, பிடிக்கலையே தம்ஸ்அப் கொடுத்துருங்க. ஏதாவது கமெண்ட்ஸ்னா கீழே கொடுங்க, நல்லா கமெண்ட்ஸ் கெட்ட கமெண்ட்ஸ் என்னென்னா கொடுங்க, நோ இஷ்யூஸ். நான் எதுவாக இருந்தாலும் நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இன்னொரு வ்ளாகுடன் கூடிய சீக்கிரம் உங்கள் முகமது ராஜா. ஸ்யூ டட்டா பபாய், ஸ்யூ டட்டா. என்ன பண்ணுறேன்? கீழே போடா.